Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாரியை எப்படி வந்து கட் பண்ணி ஒரு யான் பாலா பெரிய கண்டா சேர்த்து வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சாரியை வச்சு நம்ம நிறைய கால் மிதியெல்லாம் பின்னலாம். எந்த டைப் ஆஃப் சாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வழுக்காத அளவுக்கு இருந்தால் போதும். சாரியை நல்லா நீளமாக விட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த நம்ம பார்டர் ஓரம் அடிச்சிருப்போம் இல்லைங்களா, மேலே முந்தியில் அந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்க. ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்க. ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி ஒரு கட்டு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிழிக்கிறது தான். இன்னத்தை கிழிச்ச அப்படிம்பாங்களே, புடவையை கிழிச்சேன்னு தைரியமாக சொல்லுங்க. இது கொஞ்சம் லாங் பீஸாக வரும். நீளமாக வச்சு கிழிக்கிறதுனால நமக்கு முடிச்சு வந்து ரொம்ப கம்மியாக வரும். இல்லைன்னா நிறைய முடிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். முடிச்சும் நல்லா அவுராத மாதிரி ஸ்ட்ராங்காக எப்படி போடுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னடா புடவை எப்படி கிழிக்கிறேன்னே நினைக்காதீங்க. என் புடவையும் இல்லை, இது எங்கள் அம்மாவோட புடவை. பழைய புடவையெல்லாம் கொடுமான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கால் மேட் பண்ணி திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவேன். இப்படி பாதியாக இருக்குங்களா, அதை திருப்பியும் ஒரு பாதி. இப்படி தான் ஒரு நமக்கு ரொம்ப மெலிசாவும் வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேணாம். க்ரோசோ ஊசி வச்சு மேட்டு பின்னுறோம் அப்படிங்கும்போது நமக்கு நீளமாக வேணும். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஒவ்வொரு புடவையை பாதியாக கிழிச்சிருக்கேன், அதையும் பாதியாக கிழிச்சிருக்கேன். நீளமாக போய்கிட்டே இருக்கும், அனுமார் வால் மாதிரி. பயந்துடாதீங்க. பட் இதை கிழிச்சு ஒரு பண்டெல்லாம் மேக் பண்ணுற வரைக்கும் தான் இதாக இருக்கும். இது ரொம்ப அகலம். இந்த அகலத்துக்கு வச்சோம்னா நமக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ நம்ம இதை இன்னும் இதை 2 4 கூட கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதை ஒரு ஹாஃபாக இதை ஒரு ஹாஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை ஒரு ஹாஃப், திருப்பியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இதையும் ஒரு ஹாஃப். நமக்கு இந்த லெவலில் கிடச்சா போதும். இன்னும் ஒரு சில சாரீ ரொம்ப மெலிசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப மெலிசான சாரியாக இருக்குது அப்படின்ட்டாக்க இந்த லெவலோடு ஸ்டாப் பண்ணிடுங்க, இந்த கட்டோடு நிறுத்திடுங்க. ரொம்ப மெலிசாக இருக்கும்போது நம்ம இப்படி சுருட்டி பிடிக்கும்போது நமக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் மொத்தமான சாரீ, காட்டன் சாரீ, கொஞ்சம் மொத்தமான சாரீ எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கால் மிதி மெத்துன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த தொட்டு பார்க்கும்போது தரையோட தரையாக இருக்காத. நம்ம மெலிசா போடுறதுனால, புடவையில் போடுறதுனால ஒரு சில புடவை வழுக்காத இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் மெத்துன்னு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். அது இந்த குளிர்காலத்தில் காய வைக்கிறதும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மெத்துன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் இந்த காட்டன் புடவையாக இருக்கும்போதுட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது நம்ம கை அளவு 3 விரல் 4 விரல் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மெலிசான புடவைன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 4த்தையும் நான் தனித்தனி பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு புடவையிலேருந்து பாதியாக மடித்து கட் பண்ணி எடுத்த ஒரு சைஸு. அடுத்து அதே போல் இந்த மாதிரி நூலெல்லாம் வரும், தெரியுதுங்களா? இது பாருங்கள்,
மெல்லிசா. இன்னும் ஒரு சில நூல்லன்னா நிறைய வரும். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். எடுத்து சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. இழுத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வருதோ அதை அப்படியே பிடிச்சி கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். இழுத்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை மோஸ்ட்லி அதை கண்டுக்காத விட்டுடுங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை பண்ணாது. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது, முடிச்சு இல்லாத எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். இது ஒரு சைடு, இது ஒரு இன்னொன்று, இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை முடிச்சு இல்லாத எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ரெண்டத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு எடுத்துருக்கிறேன். சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிறேன். இப்படி எடுத்து ஒரு மடிச்சு சிசர்ஸில் சென்டராக ஒரு சின்ன கட்டு, ரொம்ப சின்னது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டு போதும். இதில் ஒரு கட்டு இருக்குது, இதில் ஒரு கட் வந்துருச்சு, இதில் ஒரு கட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிறதுல இந்த ரைட் சைடு இருக்கிறத உள்ளே விடுறோம். ரொம்ப பெரிய கட் பண்ணி விட்டிங்கன்னாக்கா அது அசிங்கமாக இழுத்துக்கிட்டே வந்துடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. முடிச்சு ரொம்ப பெருசாக பேன்னு தெரியும். பாருங்க, இப்போ லெஃப்ட் சைடு இருந்ததில் ரைட் சைடில் இருக்கிற இதை விட்டுருக்குறோம். புரியுதுங்களா? இப்போ இதோட கண்டினியூட்டி இருக்குல்ல, இது வழியாக வெளியே வருது பார்த்தீங்களா? இந்த பீஸை எடுத்துக்கிடணும். இதோடைய எண்டு இருக்குல்ல, முடிவு, இந்த பீஸோட முடிவு இதுக்குள்ளே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பீஸோட முடிவு எடுத்து இதுக்குள்ளே விடுங்க, இதோட ஹோல்குள்ளே. அவ்வளோதான். இதை இழுத்துட்டே வரணும். இப்போ எனக்கு இந்த புடவையில் வந்து மேட்டு பின்னுறது எங்கள் எதிர் வீட்டில் இருந்த ராஜஸ்தான் ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நான் இந்தியா வந்த புதுசில் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். மேட்டு புடவையில் கூட இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு. அவங்க ஜஸ்ட் இப்படி இந்த வர நூலை இப்படி சேர்த்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் பயமாக இருக்கும், பிரிஞ்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நடுவில்ன்ட்டு. இங்கே பாருங்கள், லாக் ஆயிடுச்சு. என்ன இழுத்திங்கனாலும் வராது. இது பின்னும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அப்படியே சுருண்டுட்டு போயிடும். ஸோ இந்த இதை பற்றி பிரச்சனை இல்லை. முடிச்சு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது யூஸ் பண்ணும்போது. இப்படி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ லெஃப்டில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீஸ் ஜாயின் பண்ணும்போதும் அதை சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. ஜஸ்ட் நார்மலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுற்றிக்கிறேன். சுற்ற ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா ரொம்ப சிக்கல் விழுந்துக்கிட்டு சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு பீஸ் பால் வந்து கையில் பிடிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் கிடைக்கும் ஒரு புடவையை நம்ம இப்படி பண்ணும்போது. நமக்கு ஒரு மேட் அப்படிங்கிறது தாராளமாக பின்னிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பீஸோடது. இப்போ தான் ரெண்டாவது பீஸ்க்கு போகிறேன். ரெண்டாவது பீஸ் இப்படி சுற்றி முடிச்சுட்டு கணக்கே பார்க்காதீங்க, ஜஸ்ட் சுற்றிக்கிட்டே இருங்க எப்படி வேணாலும். வீட்டுக்கிட்ட ரோடு இருக்கிறதுனால ஒரே சவுண்டாக தான் இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு அதிகமாக கேட்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அவாய்ட் பண்ண முடியல. வீட்டை சுற்றி 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்கனால எந்நேரமும் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ரெண்டாவது. இது 2 பால் சுற்றிருக்கேன் பாருங்கள். உள்ளங்கை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. 2 பீஸ் துணி தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 3வது பீஸ் ஜாயின் பண்ணுங்க. எடுத்து
இதுக்கப்புறம் 3வது பீஸ் இப்படி வச்சு திருப்பி அதே போல் ஒரு சின்னதாக ஒரு கட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்படி விட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சுத்த சுத்த சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பெரிய நீண்டுகிட்டே போகிற வேலை இது. ஒரு 20 நிமிஷம் எடுக்கும்னு வைங்களேன். ஒரு புடவையை ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு பால் ஆக்கிறதுக்கு ஒரு சுத்தம் பண்ணி முடிக்கிறதோட ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும். எனக்கு இதை கட் பண்ணி கொடுத்து யாராவது உருட்டி கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு சில சமயம் தோணும். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் இந்த நூல் வர புடவை இல்லை, இது நூல் வர புடவையாக இருந்தால் இன்னமும் கஷ்டம். ஆல்ரெடி 2 சுற்றி இருக்கும். இது 3வது இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். 3வது ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பியும் சுற்ற ஆரம்பிங்க. ஒவ்வொரு பீஸ் ஜாயின் பண்ணிட்டும் சுற்றிடுங்க. வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சிரமம். சிக்கல் விழுந்து நூலோட நூல் சிக்கிக்கிட்டு அதை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆனாலும் பத்தாது. இது ரொம்ப மெயின். உங்களுக்கு வேலையை பாதிக்கு பாதி இது குறைக்கும். ஒவ்வொரு பீஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா. மூணாவது பீஸ் முடிஞ்சிருச்சு. இது 3வது பீஸ் பாருங்க. நான் அடுத்து 4வது இதோட ஆட் பண்ணணும். இப்படியே ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். இது பாருங்க, இது ஒரு புடவையோட பாதி புடவை. இதுவே என் கையில் கொள்ளலை, பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஒரு கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு இதாக இருக்குது. இன்னும் பாதி புடவை போகும்போது இன்னும் பெருசாக வரும். இது பாருங்க, லாஸ்ட் பீஸ் சுற்ற போகிறேன். கையிலேயே கொள்ளாத அளவுக்கு வந்துருச்சு பெரிய பாலா. தான் நான் சொன்னேன் இல்லையா. இது ஒரு புடவையை இப்போ 16 பீஸாக போட்டிருக்கிறேன் நான். அதில் இந்த பால் கிடச்சிருக்கு. ஒரு மேட்டு, ஒரு சின்ன சைஸ் மேட்டு பின்னுறதுக்கு ஒரு 2 அடி வர அளவுக்கு மேட் பின்னுறதுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். இதுலேயே நம்ம பார்டர் கொடுக்குறோம், கொஞ்சம் டிசைன் வேறு கலர் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி 2-3 புடவையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து இந்த மாதிரி புடவைகள் எல்லாம் வச்சு எப்படி கால்மிதி பின்னுறதுன்றதை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். சின்னதாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.